வணக்கம். அடுத்த முறை தோசையோ இட்லியோ பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பங்கு உளுந்து அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். 4 மடங்கு கேழ்வரகு மாவு எடுத்து ஆரோக்கியமான காலை இரவு உணவாக இதை பயன்படுத்தலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். இதை அப்படியே உளுந்து கூட கலந்தோம்னா கெட்டிப்பட்டுடும். அதனால் தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து மாவை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துட்டோம்னா கரெக்டான பதம் வந்துடும். வழக்கம் போல் இட்லி தோசைக்கு எப்படி கரைப்போமோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு நாள் இரவு அப்படியே இருக்கட்டும். நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். இட்லிக்கு தோசைக்கு இந்த மாவு ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றி காட்டுறேன். ரொம்ப நல்லா வரும். நான் சொன்ன அளவு சரியாக இருக்கும். உங்களுடைய உளுந்து மாவு இதை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். ஏற்ற மாதிரி 2வது முறை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. இட்லியும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். நம்ம இஷ்டம்தான் இட்லியோ தோசையோ இந்த மாவில் நல்லா வரும். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இட்லியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.